இறந்தவர் உடலின் வயிற்று பாகத்தில் துளை போடுவார்கள். நுரையீரல், குடல் ஆகிய அங்கங்களை வெளியே எடுப்பார்கள். மருத்துவ பச்சிலைகளை வயிற்றுக்குள் நிரப்பி துளை போட்ட இடத்தை தைத்து மூடுவார்கள். உடல் கெடாமல் அழுகாமல் இருக்க இந்த மூலிகைகள் உதவக்கூடும். இதயம் அப்படியே விடப்படும். மூக்கு வழியாக மூளை உறிஞ்சி எடுக்கப்படும். சில சமயங்களில் கண்கள் அகற்றப்பட்டு செயற்கை கண்கள் பொருத்தப்படும். அடுத்ததாக உடலை உப்பு தொட்டிக்குள் 40 நாட்களுக்கு வைப்பார்கள். உடலில் உள்ள திரவங்களை வெளியேற்றும் வழி இது. உடல் அழுகுவது உடலில் உள்ளே உள்ள திரவங்களால் தானே. உப்பு இந்த திரவங்களை உறிஞ்சுவதால் உடல் அழுகுவது தடுக்கப்பட்டு விடுகிறது. இத்தோடு வேலை முடிந்ததா? இல்லை. உடலை வெளியே எடுத்து அதன் மீது மெழுகு பூசுவார்கள். இதன் மேல் லினன் துணிகளால் பாண்டேஜ் போல் சுற்றுவார்கள். மம்மி ராஜாவா, ராணியா, குட்டி மன்னரா, மந்திரியா, தளபதியா என்கிற சமூக தகுதியின் அடிப்படையில் தங்க, வைர, வைடூரிய நகை அலங்காரங்கள் அணிவிப்பார்கள். இப்போது மம்மி தயாராகிவிட்டது.